வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட்டிநாட்டு மட்டன் சால்னா தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மாஸ்டரை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம பரோட்டாக்கு மட்டும்தான் சாப்பிடணும் கிடையாது. இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 10 முந்திரி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10-12 சின்ன வெங்காயம். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து கசகசா வந்து நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் இருக்கட்டும். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, இது கூட 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 ரோல் பட்டை சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக கல்பாசி சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு ஃப்ரிஞ்ச் இலையை பிச்சுட்டு சேர்த்துக்குங்க. இது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், நைஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்குங்க. இது கூட 3 பச்சை மிளகா மூட வகுந்துட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்கணும்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு சால்லாம் நல்ல கலரில் வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த இது வரை நீங்கள் வதக்கணும். இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் பச்சை வாடை பிறந்த வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டும் பச்சை வாடை பிறந்தடி வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் தக்காளி. சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா 1 கூட போதும். இப்போ இந்த தக்காளி கூட வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கட்டும். இப்போ நமக்கு தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனில் வந்து 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக மஞ்சத்தூள், அதே அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் கிடையாது, அதை விட கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அதே 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலாவே நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி கிண்டி விடுங்க. லேசாக அடி பிடிக்கக்கூடாது, லேசாக கிண்டி விடுங்க போதும். இப்போ நான் வந்து மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நல்லா கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் கறி வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து மட்டன் வாங்கும்போது வெறும் வந்து கறியாக வாங்காதீங்க, அது கூட எலும்பு இது மட்டும் சேர்த்து வாங்க. அப்போ சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டனை நல்லா அந்த மசாலா கூட நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட அந்த பேஸ்ட்டையும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கிண்டியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோம், உப்பு எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ ஒரு கொதி வந்து தான் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம். திறக்கும் போதே நல்ல மணமாக இருக்குது. இப்போ கடைசியாக வந்து நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து நான் வந்து தேங்காய் பால் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு பால் நல்லா துணியில் புழிஞ்சு எடுத்திருக்கேன். அப்போ வந்து நல்லா புழிஞ்சிடலாம். அப்போ இதில் வந்து வெறும் சக்கை தான் இருக்குது, இதை நம்ம சேர்க்க வேணாம். தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது, உங்களுக்கு நிறையா வேணும் சால்னா அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்குங்க. நம்ம தேங்காய் பால் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் தேங்காய் அப்படியே சேர்க்கும்போது கொஞ்சம்
சாப்பிடும்போது திக்கு திக்காக இருக்க மாட்டோம் இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் சால்னா ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.